அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹால அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த செய்தி பதிவு செய்திருக்கிறாங்க. அது சரியான செய்தி தான். அது உலமக்கள் யாரும் பலவீனம்னு சொன்னதை நம்ம அறியலை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதில் உள்ள செய்தி இருக்குது, ஒரு நாளுடையது 2 நாள் பிறை அளவுக்கு தெரியுங்கிறது மறுமையின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரியான ஒரு செய்தி, அதாவது மக்கள் இது 2 நாள் பிறை அப்புறம் 3 நாள் பிறை அப்படின்னு பேசிக்கொண்டது சம்பந்தமாக இமாம் முஸ்லீம் பதிவு செய்திருக்கிற ஹதீஸும் வந்திருக்குது. அதுதான் சஹி முஸ்லீமில் வந்திருக்குது. மேலே நான் அனுப்பியிருக்கேன், 2 ரிவாயத்தை அனுப்பிச்சிருக்கேன். மேலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இது சம்மந்தம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த நாளில் அந்த பிறை பார்த்து அது அதுக்குன்னே தான் அல்லாஹ் நீங்கள் பார்ப்பதற்காக பிறையை நீட்டி இருக்கிறான், அதாவது அதோடைய அளவை பெருசாக்கி இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போது அதை மறுக்க முடியவே முடியாது. இதை மறுக்கிறவங்க கூட அது பலவீனம்னு சொல்ல முடியாது. சஹி முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்பு அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முஸ்லீமில், தமிழ் முஸ்லீமில் நம்பர்லாம் எனக்கு எடுக்க இப்போ டைம் இல்லை. அதை நீங்கள் தேடி எடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் மக்கள் இது சம்மந்தம் கேட்டப்ப, நீங்கள் எந்த நாளில் பிறை பார்த்து அந்த நாளுக்குரியது தான், அதை அல்லாஹ் நீங்கள் பார்ப்பதற்காக நீட்டி இருக்கிறான், அதோடைய அளவை பெருசு பண்ணியிருக்கான்ட்டு.